ரொம்பவும் புளிக்க வைக்காம ரொம்ப மெல்லிசா வாக்காம கொஞ்சம் அப்படி திக்கா வாக்குறது, அதுக்கு பேர் தான் வந்து இளம் தோசை அப்படிம்பாங்க. இந்த இளம் தோசையும் இந்த வேர்க்கடலை சட்னியும் செம காம்பினேஷன். இப்போ வந்து நம்ம சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி பார்க்கலாம். அதுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை, இது நான் வீட்லேயே வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்து வச்சுருப்பேன். பச்சை வேர்க்கடலை அப்படின்னோடனே பச்சையாக இருக்கான்னு கேட்காதீங்க, இல்லை வேர்க்கடலையை வாங்கிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து இதை வேணுங்கிற போது நான் வறுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது நான் வீட்டிலே வறுத்த வேர்க்கடலை. இப்போ இந்த வேர்க்கடலை இதில் போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சும்மா 2 பீஸ், இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி இருக்கு ஆனால் இல்லை அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளி, கொஞ்சமாக உப்பு. வேர்க்கடலையில் உப்பு இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், உப்பு இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகணும் வேர்க்கடலை சட்னிக்கு பொறுத்த மட்டும். இப்போ இந்த நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் வந்து குழன்னு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் சில சமயத்தில். அதை அவாய்ட் பண்ணணும்னா இதை நீங்கள் போட்டு பாருங்களேன். யூஸ்வலாக வேர்க்கடலை சட்னி அரைப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த வேர்க்கடலை குழன்னு ஆறுது இந்த தேங்காயும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த சட்னி வந்து மிக்சிலேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கரண்டியில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்போதுமே கொஞ்சமாக இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதுதான் இந்த என்னோட வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு சீக்ரெட். நான் இதில் பூண்டு சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா 2 பல்லு போட்டுக்கோங்க, நான் இதில் பூண்டு சேர்க்கலை. இப்போ நம்ம ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் அரைக்கலாம். இப்போ பாருங்க, இது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சாச்சு. இப்போ நாம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு தடவை அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ திரும்பவும் இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் நம்ம அலம்பி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இல்லாம இப்போ அப்படியே பழன்னு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இப்போ உளுந்து செவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, வந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இது நான் வீட்டிலே பண்ணது, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீட்டிலே பண்ண பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட்டாலே வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான். தாளிச்சு கொட்டினாலே ஒரு டேஸ்ட் தனி தான், வாசனை கமகமன்னு இருக்கு. இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு க்ளோஸ் அப் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இது இளம் தோசை அப்படிம்பாங்க. என்னன்னா ரொம்பவும் புளிக்க வைக்காம ரொம்ப மெல்லிசா வாக்காம கொஞ்சம் அப்படி திக்கா வாக்குறது, அதுக்கு பேர் தான் வந்து இளம் தோசை அப்படிம்பாங்க. இப்போ இந்த இளம் தோசைக்கு வந்து இந்த வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த இளம் தோசையும் இந்த வேர்க்கடலை சட்னியும் செம காம்பினேஷன். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியும் இளம் தோசையும் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்ல காம்பினேஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.